அந்த சிபிசிஐடி வந்துட்டு அந்த வேங்கைவயல் கிராமத்தில் வந்துட்டு அந்த நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலந்தது சம்பந்தமாக குற்றவாளிகளுடைய அறிக்கை 2022 டிசம்பர் மாதம் 24 வந்து அந்த கிராமத்தில் இருக்கிற ஒருத்தருடைய மகளுக்கு வந்துட்டு வாந்தி பேதியாகுது, ரொம்ப காய்ச்சல் அதிகமாகுது. அவங்க இருக்கிற எல்லாருக்கும் வாந்தி பேதி மயக்கமாக வருது. அது என்னன்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அந்த குடிநீரில் ஏதோ பிரச்சனை இருக்குமோ சொல்லிட்டு 2-3 பேர் மேலே ஏறி அந்த நீர்த்தேக்க தொட்டியில் பார்க்கும்போது மனித கழிவு கலந்துருக்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அதனால் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் ஜனவரி 14 சிபிசிஐடி கிட்ட அந்த வழக்கு போகுது. அந்த சிபிசிஐடி குரூப்பில் அதில் 4 ஆய்வாளர்கள், இன்ஸ்பெக்டரு 5 SI, 5 உதவி ஆய்வாளர்கள், அப்புறம் 16 காவலர்கள், போலீஸ், இவங்கெல்லாம் சேர்ந்து 397 சாட்சிகளை விசாரித்ததாகவும் 196 கைபேசி எண்கள், மொபைல் நம்பரை அவங்க விசாரித்ததாகவும் மற்றும் 87 டவர், செல்ஃபோன் டவர், கைபேசி தொலைத்தொடர்பு அந்த டவர்லாம் தொடர்பு என்னென்ன போயிருக்கு விசாரிச்சிருக்காங்க. இந்த விவகாரத்தில் அவங்க விசாரிச்சதில் என்னன்னாக்கா, பட்டியலினத்தை சேர்ந்த 3 பேர் மேலே குற்றம் சாட்டியிருக்காங்க. அது எப்படின்னாக்கா, புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்கவயலில் அந்த குடிநீர் தொட்டியில் அந்த குடிநீர் தொட்டியை மெயின்டைன் பண்ணுறவர், பராமரிக்கிறவர் சண்முகம் அப்படின்றவர் அந்த ஊராட்சி தலைவர் என்ன பண்ணுறாருனாக்கா, பத்மா முத்தையா, அந்த ஊராட்சி தலைவர் பத்மா முத்தையானா, பத்மா தான் ஊராட்சி தலைவர் பண்ணுறாருன்னா, அந்த குடிநீர் தொட்டி இயக்குற சண்முகம்ன்றவரை பணி நீக்கம் செய்துறாரு, ஏதோ தவறு செஞ்சுறாரு சொல்லிட்டு. அப்போ அந்த பணி நீக்கத்துக்காக அந்த சண்முகத்துக்கு ஆதரவாக வேங்கவயலில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் 4-5 பேர் அவர்கிட்ட போய் பேசுகிறாங்க. பேசி கொஞ்சம் விரோதம் ஆகுது, சண்டை நடக்குது, பிரச்சனை ஆகுது, முடிஞ்சு போகுது. இந்த சம்பவத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாலேயே இந்த குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்கிறது தொடர்பாக கிராம சபை கூட்டத்தில் ஊராட்சி தலைவர் பத்மாவின் கணவர் முத்தையாவுக்கும் வேங்கவயலை சேர்ந்த ஜீவானந்தத்துக்கும் இடையே மிகப்பெரிய வாக்குவாதம் நடந்ததாகவும் சிபிஐ அறிக்கையில். இந்த முன்விரோதம் காரணமாக தான் ஜீவானந்தம் மகன் முரளிராஜா வயது 32, பாஸ்கரன் மகன் சுதர்சன் வயது 20, கருப்பையா மகன் முத்துகிருஷ்ணன் வயது 22, இந்த 3 பேரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலத்தை கலந்து தான் சிபிசிஐடி அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இதுதான் அறிக்கையோட சுருக்கம்.